ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி ட்ரிப்னா சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த ட்ரிப் ஒரு போர்க்களமாக மாறியிருக்கு. தன்னோட தங்கச்சியோட மரணத்துக்கு பாக்யராஜ் தான் காரணம்னு தங்கராஜ் எடுக்கிற அந்த விஸ்வரூபம் இந்த குடும்பத்தையே உலுக்கியிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகே அழகு சீரியலோட இந்த விறுவிறுப்பான மோதல் பற்றி தான். ஊருக்கு கிளம்புற நேரத்தில் தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதை பார்த்து சுரேஷ் தடுக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் அந்த குடியை விட அவர் மனசில் இருக்க கோபம் ரொம்ப பெருசு. உன் அண்ணன் செஞ்ச தப்பால் என் தங்கச்சியே போயிட்டான்னு அவர் சொல்லும்போது ஒரு பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு நம்மளுக்குமே புரியுது. இங்கே தான்ப்பா கதை சூடு பிடிக்குது. தங்கராஜ் அடக்கி வச்சுருந்த எல்லா ஆத்திரத்தையும் கொட்டுறாரு. ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து என் தங்கச்சியை நான் பார்த்துக்கிட்டேன். அவளை அநியாயமாக கொன்னுட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. பாக்யராஜை பார்த்து கதறாரு. பாக்யராஜ் குற்ற உணர்ச்சியால் தலை குனிஞ்சு நிற்கிற அந்த காட்சி உண்மையிலேயே மனசை உருக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் நேற்று என்ன நடந்ததுன்னே தெரியாமல் தங்கராஜ் ஒரே ஞாபகத்திலே இல்லை. ஆனால் சுரேஷ் இந்த முறை சும்மா இல்லை. தன் அண்ணனை எல்லார் முன்னாடியும் கோபப்படுத்துகிற மாமாவை எதிர்த்து கேள்வியும் கேட்டிருக்காரு. மாமாவுக்கு வருத்தம் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை அண்ணன் மேலே காட்டி அவரை தினம் தினம் சாகடிக்கிறது நியாயமானு சுரேஷ் கேட்குறப்போ ரசிகர்களுக்கு சுரேஷ் மேலே ஒரு மரியாதையே வருது. கடைசியாக எல்லாம் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. நம்ம தங்கராஜுக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை. நான் அண்ணாவை ஏதாவது சொல்லிட்டேனா, உங்கள் அண்ணனை ஏதாவது பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபான ரேவதி கிட்டே கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லையே நீங்கள் எதுவுமே சொல்லலை, நல்லபடியாக தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே மறைச்சிட்றாங்க. ஸோ கடைசியாக செக் அவுட் பண்ணும்போது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையும் நடக்குது. தங்கராஜ் தான் கடைசியாக பில் கட்ட வரும்போது தங்கராஜ் என்ன பண்ணுவாருன்னா வெளியே ஃபோன் வருதுன்னு சொல்லி போயிடுவார். ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணுவாருன்னா நம்ம பாவமான பாக்யராஜ் தான் சரி நானே பில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்குள்ளே மதி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே பூந்து அவர் தான் இங்கேயும் அங்கே எல்லா இடத்துலையும் உங்கள் அண்ணா தான் செலவு பண்ணார், ஸோ இந்த பில்லை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷை கை காட்டுவாங்க. சுரேஷ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிப்பார். ஏன்னா அவர் வீட்டிலையே கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணுறதுக்கு யோசிப்பார். ஆனால் இந்த டைம் மதிக்கு புரியுது. மதி யோசிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அவர் தான் செலவு பண்ணுறாருன்னு. அவருக்கு நான் கொஞ்ச நாள் தான் ஆனால் எனக்கே தெரியுது. ஸோ நீங்கள் செலவை பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷும் பில்லை கட்டுறாரு. தங்கராஜ் தான் பில் கட்டுவேன்னு அடம் பிடிச்சார். ஆனால் அவர் அந்த பில் கட்டுற டைமில் எங்கேயோ ஓடிட்டார். ஸோ இது தங்கராஜுக்கு பெரிய அவமானமாகவும் போயிருக்கு. என்ன சொல்லுவாருன்னா சுரேஷ், இல்லை எல்லோரும் செலவை ஷேர் பண்ணிக்கணும்னு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சுரேஷ் தான் எல்லா பில்லையும் கட்டுவார். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு ஆடுறியா, நீயும் உங்கள் அண்ணன் மாதிரியே ஆயிட்டேன்னு தங்கராஜ் சொல்கிறத அடுத்த கட்ட மோதலுக்கு தயாராகிற விதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ டைரக்டர் இந்த சீரியலை ரொம்ப விறுவிறுப்பாகவும் கரெக்டாகவும் காட்டியிருக்காரு. ஸோ ஒரு ஃபேமிலியாக ட்ரிப் போனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாகவே சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக எபிசோட் முடிவில் தங்கராஜ் சொல்கிற மாதிரியே சுரேஷும் பாக்யராஜ் மாதிரியே அமைதியாக போயிடுவானா, இல்லை தன் அண்ணனுக்காக மாமாவை எதிர்த்து நிற்பானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கராஜோட இந்த கோபம் நியாயமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.